யாருங்க நீங்க? நல்லா இருக்குப்பா. ஏன் ஊரு, ஏன் இடம், ஏன் தெருவு, இங்க வீசுற காத்து கூட என்னதுதான். என்னையா யாருன்னு கேக்குற? நாங்க தான் பண்ண, இவர் தான் பண்ண. அது மட்டும் இல்ல, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 5000 தென்னை மரம், வெட்டுக்கு லட்சங்கா, வருஷத்துல 4 வெட்டு. எங்க அப்பா செத்த அன்னைக்கு அரசாங்கமே விடுமுறை. அன்னைக்கு தான் ஆகஸ்ட் 15. டேய், கொடியரசிட்டேனா? என்னையா யாருன்னு கேக்குற? நீ யாரு? நான் அந்த ஊருக்கு புதுசா வந்தவன். ஓ, புதுசா வந்தவனா? அதான் வந்தவுடன் இந்த போர்டு போட்டிருக்க, பல கடைகள் உடைச்சிருக்க, சந்தையை நாஸ்தி பண்ணிருக்க. பின்ன என்ன சார், ஒரு பொண்ணை கையம் இருக்கும் போது பார்த்து சும்மா இருப்பாங்க? ஓ, அதுக்காக திரௌபதியோட மானத்தை காப்பாத்த பல கண்ணன்கள் வந்த மாதிரி சில அண்ணன்கள் நீங்க வர்றீங்களோ? மயிலே, என்னப்பா தகராறு? என்ன பொண்ணு அது? என்ன பண்ண? அந்த பொக்கிஷ தண்டல குறைச்சு கொடுத்தா கையை பிடிச்சா அதுக்கு வந்து. அட ஆமா, யோ அவன் அந்த பொக்கிஷத்தை கிட்ட பேசுறான், சிரிக்கிறான், விளையாடுறான், அடிக்கிறான், கடிக்கிறான். அதுக்காக நீ யாரியா? எனக்கு தெரியாதுங்க, தப்பா நினைக்காதீங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்கன்னு போயா, போயா. மயில் இல் பாட்டில்களை புடி பிடிச்சேன். பல பெக்குகளை போட்டு சில கிக்குகளை ஏத்தி எதிரில் வர்றவங்களை பல தாக்குகளை தாக்குங்கடா. பண்ண தாக்கிடுறேன். உனக்கு தாராள மனசு. எடுத்துக்க எல்லாரும் பண்ண. எனக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு மாமாவுக்கு மாத்திரம் பாட்டிலா கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. ஏன்? அதுல விஷயங்கள் இருக்குடா. பல பாட்டில்கள் அவன் குடலுக்குள்ள போனாதான் அவன் உயிர் சீக்கிரமா போகும். அவன் முறை பொண்ணு தேன்மொழிய நான் அடைய முடியும். எப்படி என் ஐடியாக்கள்? ஐயோ ஒரு கார்டு கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு இங்கிலாந்து லெட்டர் கொடு. தீந்துருச்சுங்க. ஒரு மணி ஆர்டர் பாரம் குடியா. தீந்துருச்சுங்க. ஒரு ஸ்டாம்பாவது குடியா. தீந்துருச்சுங்க. ஏயா எல்லாமே தீந்துருச்சு தீந்துருச்சுன்னு சொல்றிய, உனக்கு மூளை இருக்கா? அதுவும் தீந்து போச்சு. அடச்சே, காலங்காத்தால உன்கிட்ட வந்தம் பாரு. இவங்கிட்ட பேசி எச்சியும் தீர்ந்து போச்சு. ஏயா எல்லாம் தீந்து போச்சுன்னு சொன்னல, மறுபடியும் வந்து ஏன் சொல்ல விடுற? யா, உன்கிட்ட நான் இப்ப எதையும் வாங்கறதுக்கு வரல, குடுக்கறதுக்கு வந்திருக்கேன். என்னத்த? இந்தா பூட்டு. முதல்ல இதை இழுத்து பூட்டு. வீட்டுல போய் நிம்மதியா தூங்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஆமா, இவரை நம்புங்க. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கைய காட்டினா கஷ்டம் கரைஞ்சு போயிடும். அம்மா பொண்ணுங்களா, இனிமே புடவை கட்டும் போது தம்பிய நினைச்சுங்க. கண்ண பரமாத்மா மாதிரி வந்து நைலான் புடவையா கொடுப்பார். பண்ண பொது இடத்துல பாத்து பேசுங்க. யோ, எதியா பொது இடம்? இது என்ன கண்ணப்ப நாக்கிற செக்கில் தடமா இது? சிதம்பரனார் பண்ண. யாரு? சிதம்பரனார். சரி, அவர் எழுத்த இடமா இது? உள்ளூர்ல தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரியா? இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யலாம் நினைக்கிறவன். நல்லது செய்யறியா? அப்ப இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. அது ஒரு காலம் முடியாது. அப்ப நம்ம ஓடிடுவான். ஏய், பாத்தியா கட்சி மாறுறத? அடிங்கோ. நமக்கு தேன்மொழின்ற பேருக்கு ஒரு சீட்டு போடுப்பா. வாங்கிக்கப்பா, ராசியான கையே. மக்களே, இனி நீங்க நம்பி கட்டலாம். இந்த ஆள் உங்களை ஏதாவது ஏமாத்துனா நம்ம மயில்சாமி கேட்கலாம். என்ன மயில்சாமி பண்ண? நான் 1000 ரூபாய் கட்டுறேங்க. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. என் கணக்குல ஒரு 100. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. ரொம்ப ஜாஸ்தி நீ பண்றது. நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்ட. மக்கள் எல்லாம் கட்டுறாங்க, அவங்கள நீ தடுக்காத. தம்பி நீ வாப்பா, இந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அப்படி சொல்லு கிழவே. அதத்தான் தாங்க முடியல பண்ண. என்னத்த நான் வெண்ண பண்ண, நீ சொல்றது உண்மையா? உண்மையா பொய்யான்னு தேன்மொழி முந்தாணி புடிச்சுட்டே சுத்துறானே அந்த ராஜா பைய, அவனையே கேளு. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அந்த ராஜா பயலுக்கு. அவனை இன்னைக்கு 2 துண்டா வெட்டிடுறேன். முடிஞ்சா 3 துண்டா வெட்டு. நல்லா புடிச்சு வெட்டு. வெறா மீன் மாதிரி நழுவிடுவான். எங்க மயில்சாமி ஏவி விட்டுருங்க. பின்ன மயில்சாமியை கூவியா விட முடியும்? நீங்க ஒரு குள்ள நரி. இல்ல, நான் ஒரு கள்ள நரி. ஆடு முட்டிட்டா தாண்டா ஓநாய் ரத்தம் குடிக்க முடியும். மயில்சாமி ராஜா பையில வெட்டிட்டா ராஜா பைய மேல போயிருவான், மயில்சாமி ஜெயிலுக்குள்ள போயிருவான். நான் தேன்மொழி வீட்டுக்கு உள்ள போயிருவேன். நான் எங்க போறதுங்க? நீ பரதேசம் போ. ஏன்டா நரிக்கு பிறந்த மாதிரி உள்ள விடுற? இந்த துண்டு வெட்டு பசங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி குடுக்குறீங்க, எனக்கு ஒரு அரட்டை அவசரம் வாங்கி கொடுக்க கூடாதா? கடிக்க வராத. உனக்கு அரட்டை அவசரம் தான். டேய், உன் அரட்டை அவசரத்தை இவனுக்கு குடுறா. என்கிட்ட இருக்கிறத ஒண்ணு, அதாவது விட்டு வீட்டுல திட்டுவாங்க. டேய், உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. டேய், உனக்கு அரட்டை அவசரம் தானே வேணும்? நாளைக்கு வா, நான் வாங்கி தரேன். இப்ப இந்தா
ஆ பண்ண மிச்சர் தரார், ஆ தட்டோட தரார், ஆ பண்ண வரபா பண்ண எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வித்தவன் புள்ள போல இருக்கு. அது நீ ஏன்டா ஆடுற? இல்ல பண்ண, வயசு வித்தியாசம் பார்க்காம அந்தஸ்து பார்க்காம தினம் பாரின் பிராந்தி ஊத்தி கொடுத்து எங்க மனக்குறைய தீக்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாரு. போடாம வைப்பம் தன்னானே. ஆமா, எங்களை அடிங்க. தேன்மொழியை பிடிக்கிறேன்னு சொல்லி கோட்டை விட்டுருங்க. பிடிக்கிறேன் சாதாரணமா பிடிக்கலடா. மேளங்கொட்டி பீப்பி ஊதி அவ கழுத்துல தாலிய கட்டி அவளை பன்னீர்ல குளிக்க வச்சு அவன் நிறத்துக்கு ஏத்தாப்புல அரக்கு கலர்ல பட்டு புடவைய கட்டி இலவும் பஞ்சு மெத்தியில அப்படியே ஏறு முகமா சாய வச்சு அவ தொண்டைக்குழியில ஒரு சொட்டு விஸ்கிய ஊத்துனா அது உந்திச்சுழியில வந்து நிக்கிறப்போ அத கொஞ்சம் கொஞ்சமா நான் குடிக்கணும், அவளை நான் அடையணும், என் 2 கண்ணு நிறையணும். ஏன் பண்ண, நீங்க தேன்மொழியோட முதலிரவு கொண்டாடும் போது அந்த மயில்சாமி என்னென்ன பண்ணுவீங்க? அவனை டீ வாங்க அனுப்பிடுவேன். ஆடடே, வா பங்காளி வா. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்காக பல வேலை காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லு பண்ண, முடிச்சிடுற. நம்பர் 1. ஓ என்ன டச்சி. மறைஞ்சிரு. வாழ்ந்தா தேன்மொழியோடதா வாழணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இடையில வந்த அவ தாய் மாமா மயில்சாமி அவளுக்கு அவனுக்கும் கல்யாணம்னு நாள் குறிச்சிட்டான். குறிச்ச நாள் அப்படியே இருக்கட்டும், ஆனா அவ கழுத்துல தாலி கட்டுறது நானா தான் இருக்கணும். நம்பர் 2, நான் பினாமியா நடத்திட்டு இருந்த சீட்டு கம்பெனியை இழுத்து மூடிட்டேன். அந்த ஏஜெண்ட தலைமறைவா இருக்க சொல்லிட்டேன். இதுக்கு இடையில ஏமாந்த ஜனங்க பணத்தை நான் திருப்பி வாங்கி தர்றேன்னு ராஜா பைய ஏஜெண்ட தேடிட்டு போயிருக்கான். அந்த ஏஜெண்ட் மாறு வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அரட்டவசர் கேட்டா அழுக்குலுங்கி கொடுத்துட்டாருங்களே. எங்க அப்பா சாகும் போது 2 அரட்டவசர் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? எங்க அப்பா கோட்டோட வரான், சாகும்போது அரட்டவசர் என்கிட்ட கொடுத்துட்டு போனா. ஒருத்தன் கோட்டோட வரான், உருவி எப்படியாவது அரட்டவசர் தைச்சிடுவோம். வரே முருகே வரே. நான் வர வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, நீ பாட்டுல போயிட்டு இருக்கிய. இதுக்குதான் முறுக்கு விக்கிறவங்க கிட்ட எல்லாம் லுங்கி வாங்க கூடாதுன்னு. நீ ஊருக்கு புதுசா, அப்ப தைரியமா உன்னை மிரட்டலாம். எனக்கு அரட்டவசர் வாங்கி கொடு. காசு இல்லையா? காசு இல்லாதுங்க எடுக்கியா தாலி? ஐயோ கையால வந்துச்சு. ஐயோ, நம்ம ஊர்ல ஒட்டு தாடி வீதி ஒருத்தன் சுத்தரா. மயிலண்ணே தாடிய வர்றப்பா, தாடி வாங்க. சீட்டு கம்பெனி நடத்தி ஊர் குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சவன்ல நீ. உன்னை உயிரோட விட்டாலும் பாவண்டா. அண்ணே, அரட்டவசர் கொடுத்த பிறகு அடிக்கணும். வாயா மக்கள் நாயகா, ஏஜெண்ட நீ புடிக்கிறதுக்குள்ள எவன் புடிச்சிட்டு போயிட்டான் பாத்தியா? ஜனங்களுக்கு சீட்டு பணத்தை வாங்கி தரேன்னு சிலுத்துக்கிட்டு போன. என்னாச்சு உன் வாக்குறுதி? வெறும் தேர்தல் வாக்குறுதி தானா? ஆமா, சீட்டு கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க? 5000. அதையா நீ கேக்குற? அந்த பணத்தை நீங்க நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ அவன் பணத்தை திருப்பி கொடுக்கறேங்கறான். அவன் மானஸ்தே. அப்ப நான் மானம் கட்டவனா? இல்ல நான் கேக்குறேன். அதான் ஊருக்கே தெரியுமே. ஓஹோ, நீயா? இன்னைக்கு நீ என்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டாம்பு கொடு.